எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வசனத்திலிருந்து தியானிக்கலாம். அந்த வசனத்தோட அதிகாரம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 33:22. சரி, வசனம் வாசிச்சு காட்டா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இதுக்கு தான் சொல்றேன், பார்த்துக்கோங்க. உங்க வீட்டிலே உங்க அம்மா அப்பா சண்டை போடுவாங்க. நீங்க பார்த்துட்டு அழுவீங்க. அந்த நேரத்துல நீங்க ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்க அப்பா அம்மா மேல சமாதானத்தை கொடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உடம்பு சரியாமல் இருக்கலாம், நம்மளால எந்திரிக்க முடியாமல் இருக்கலாம், வியாதியெல்லாம் வரலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாட்ட நம்பிக்கையோடு ப்ரேயர் பண்ணணும். அந்த நம்பிக்கையோடு ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா சுகத்தை கொடுப்பாரு. இப்போ 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன் பிரச்சனைக்கு ஏசப்பாட்ட நீங்கள் முழுமையாக ஜெபம் பண்ணணும். அப்படியே சும்மா விட்டுறாதீங்க. இதெல்லாம் நம்ம இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. முழுமையோடு ஜெபம் பண்ணுங்க. அப்போதான் ஏசப்பா நம்மளுக்கு கிருபை கொடுத்து நம்மளோட கடன் பிரச்சனையெல்லாம் அடைப்பார். ஆமென்.